தமிழ்நாட்டின் தெற்கே பசுமை புல்வெளிகளால் சூழப்பட்ட அழகான ஒரு கிராமம் விளங்குளம். அங்கேதான் டாக்டர் சுவாதி வசித்தார். டெல்லியில் மருத்துவ படிப்பு முடித்த திறமைமிக்க ஒரு மருத்துவர். ஆனால் பெரும் பதவிக்காகவோ பணத்துக்காகவோ அல்ல, சேவைக்காகத்தான் அவர் சொந்த ஊருக்கு திரும்பினார். ஒவ்வொரு காலையும் சுவாதி தன் மருந்து பையை தோளில் தூக்கி ஸ்டெதஸ்கோப் தொங்கிக் கொண்டே கிராமத்தில் நடந்து செல்வார். நோயாளிகள் அவரிடம் வரவேண்டியதில்லை, அவர் அவர்களிடம் செல்வார். குலைந்த குடிசைகள், ஆலமரத்தடிகள், வாழ்வால் சோர்ந்த நெஞ்சங்கள், எங்கும் அவர் வந்து சேர்வார். அவருடைய கிளினிக் மிகவும் எளிமையானது. சுவர் விரிசல், மழைக்குள் சத்தமிடும் கூரை. ஆனால் அந்த இடம் ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் டாக்டர் சுவாதி அங்கே இருந்தார். பாட்டி முதல் வாரம் ஒரு முறை சத்தமில்லாமல் அழுவாள் போல ஒரு பாட்டி. எல்லாம் அவருடைய நோயாளிகள். ஒரு நாள் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், ஏன் கட்டணம் எடுக்க மாட்டீர்கள்? சுவாதி சிரித்தார். ஆரோக்கியம் என்பது பிரிமியம் அல்ல, அது ஒரு உரிமை. நானும் கட்டணம் கேட்டால் இவர்களுக்கு சாப்பாடு வேணுமா மருந்தா என்று தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரும். அப்படி ஒரு மருத்துவராக நான் இருக்க மாட்டேன். மாலைகளில் அவர் கிராம பெண்களுக்கு சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் கனவுகள் பற்றி பேசுவார். மாத்திரை மட்டுமல்ல, புத்தகங்களும் கொடுப்பார். வலி இல்லாத நேரங்களில் அவர்களுக்கே அந்த வெளிச்சம். ஒரு குளிர்கால இரவில் ஒரு சிறுவன் காய்ச்சலுடன் அம்மாவால் தூக்கி கொண்டு வரப்பட்டான். மின்சாரம் இல்லை. எண்ணெய் விளக்கின் ஒளியில் சுவாதி முழு இரவும் பணி செய்தார். காலையிலே சிறுவனின் காய்ச்சல் குறைந்தது. அம்மா கண்ணீருடன் அவருடைய காலடியில் விழுந்தார். சுவாதி மெதுவாக அவரை எழுப்பி சொன்னார், நன்றி வேண்டாம், இவனை பள்ளிக்கு அனுப்புவதாக மட்டும் வாக்குறுதி கொடு. அவ்வாறு ஒரு மருத்துவர் உடலை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தையே குணப்படுத்தத் தொடங்கினார். அவர் சென்ற இடங்களில் ஒளிக்கதிர்கள் பரவத் தொடங்கின. ஒரு மனிதனின் கருணை ஒரு கிராமத்தை ஒளிரச் செய்யும் என்பதை விளங்குளம் காண நேர்ந்தது.